ஸோ வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கும். எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். கெரியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதுவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க ஜாபில், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் சார்ந்த நல்ல முடிவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் விலகி நல்ல அந்யோன்யம் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்புமே இருக்குங்க. ஸோ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசி அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போறாரு. 7ஆம் இடத்திலிருந்து ராசியை 7ஆம் பார்வையாகவும் ராசிக்கு 2ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாகவும் பார்வை செய்ய போறாருங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கும். எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கெரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிக்கு 10 கூடையவன் சூரியனாகி 8ஆம் இடத்துல போறாருங்க. ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மறைவிட ஸ்தானத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்றீங்க ஜாப்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த தடை எப்ப விலகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃப் த ஜூலை மந்த்துக்கு அப்புறம் சூரியனும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேருவாங்க. இந்த சூரியனும் குருவும் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அப்லிஃப்ட், ஒரு இனிஷியேஷன் ஸ்டெப் அப்லிஃப்ட்டுக்கு போகிறதுக்காக எடுத்து வைக்கும் பொழுது ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் வந்து அதற்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன், அதற்கு உண்டான ஒரு மதிப்பு இதெல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல விருச்சிக ராசி நேயர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஜூலை மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் சார்ந்த நல்ல முடிவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்கள் பெண்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதம் நிறைய இருக்குங்க. ராசியை குரு பார்க்கறதுனால கெரியர் நல்லா இருக்கு, ஜாப் வைஸ் நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேயும் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் விலகி நல்ல அந்யோன்யம் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்புமே இருக்குங்க. பொதுவாகவே குரு பார்வை வந்து ராசிக்கு கிடைக்கும் பொழுது ஒரு நல்ல தேஜஸ் கிடைக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரும். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி கொடுப்பாங்க. கேட்ட இடத்துல ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசி மாணவர்களாக இருக்கும் பொழுது நினைத்ததை படிக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த கல்லூரியில் சேர்ந்து நினைத்த கோர்ஸை வந்து படிக்கக்கூடிய அமைப்பு, எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறாங்க, வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதுலேயுமே ஒரு நல்ல சக்சஸ் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும். உடல் நல தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முதுகு சார்ந்த பகுதிகளில் முதுகு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவுல வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் இந்த மாசம் மட்டும். முதுகு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கும் பொழுது ஆரோக்கியமும் ஒரு சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பொதுவாகவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாசமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கிற மாசமாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.